ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மானுவாவோட 163 164 இந்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற லைக் போட்டு பார்த்தீங்களா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்க ஒரு குளத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த யுவான் ஹா நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு தான் அந்த யுவான் ஹாவுக்கு தெரிஞ்சிருக்கும் திக்கினது அவன்ல நாம அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனை போட்டு தள்ளியிருப்பான். அப்புறமேட்டுக்கு லார்ட் ஆஃப் பர்னிங் சாண்ட் அப்படிங்கிற ஏதோ ஒரு மான்ஸ்டர் வாய்ட் ஸ்டேஜோட லெவல் 9க்கு பிரேக் த்ரூ பண்ண கல்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்கும். அதை தடுக்கலான்ட்டு 2-3 சோல்ஜர் போயிருப்பானுங்க. பார்த்தா அந்த பீஸ்டே சாண்டை கண்ட்ரோல் பண்ணி அவனுங்களெல்லாம் சாண்டுக்குள்ள இழுத்துருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த சாண்டுக்குள்ள போன சோல்ஜர்ஸ் தான் காட்டுறானுங்க. பார்த்தா அவனுங்கெல்லாம் எலும்பு கூடு மாதிரி மாறிட்டு வரானுங்க. அந்த சோல்ஜர்ஸும் இங்க என்னடா நடக்குது, இந்த சாண்டுக்குள்ள வந்துட்டு என்னோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் ஆகுது அப்படின்னு ஷாக்லயே கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லின்லானே என்னது இந்த பீஸ்ட் இந்த சாண்ட்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கோ இங்க என்னடா நடக்குது, இவனுங்க அதை அட்டாக் பண்ணி கொல்லுவானுங்கன்னு போனா அந்த பீஸ்ட் கிட்ட சேர்த்துக்கிட்டு அதை பிரேக் த்ரூ பண்றதுக்கு பவரும் கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கோசான் ஃபிளவரும் அந்த மான்ஸ்டரை வந்து கொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல, அது எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொல்றேன்டா. அந்த மான்ஸ்டர் எவால்வ் ஆகிறத தடுக்க சில்வரால முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சில்வர் செயினை அந்த மான்ஸ்டர் எவால்வ் ஆயிட்டுக்கிற அந்த முட்டை மாதிரி இருக்கு இது மேல அட்டாக் பண்ணி அதை ஃபுல்லா கட்டி போட்டான். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு கோடாரி மாதிரி எடுத்துக்கிட்டு எங்க டியான்சா பிளேஸ்ல இருந்து இந்த வெப்பன் உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அவனோட கோடாரி சல்லி சல்லியா உடஞ்சு போச்சு. அவனும் பறந்து போய் விழுவுறான். அப்ப நம்ம லின்லானோ கோசன் ஃபிளவர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வரான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் நான் கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மைதானா, இந்த மெத்தட் ஒரு லெஜெண்டரி மெத்தட், இந்த மெத்தட் அந்த பீஸ்ட் யூஸ் பண்றதுனால அது எவால்வ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதோட அவுட்டர் சுத்தியும் ஒரு ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டை எந்த வெப்பனாலையும் உடைக்க முடியாது. ஏன் லெஜெண்டரி லியோசன்ஸோடாலேயே உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம குயிஃபங்க வேறப்ப காணோம். இந்த இடமே ரொம்ப டேஞ்சரஸ். அதுல இந்த பீஸ்டும் சேர்ந்துச்சா அருமடான என் கதை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா அந்த டீமன் இருந்த அந்த முட்டையில இருந்து ஏதோ பிரைட்டான வெளிச்சம் மாதிரி வந்து ஒரு சூறாவளி கிரியேட் ஆகுது. அதுல நம்ம ஃபெங்ஜிங் மாட்டிட்டான். அப்ப நம்ம லின்லானோ டே ஃபெங்ஜியான் நவுந்து போடா அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபெங்ஜியானை காப்பாத்திட்டான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கோ என்னது குயிஃபாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். அப்புறம் இது என்னதுடா சுட சுட நான் வருவேன்னு தெரிஞ்சு பிரச்சனையை பேக் பண்ணி வச்சுக்கிறீங்களா, இது அந்த சாண்ட் பிளேஸ் மான்ஸ்டரா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கோ ஆமா குயிஃபாங்க நீ கரெக்டா சொன்ன, இப்ப இந்த மான்ஸ்டர் வாய்ட் ஸ்டேஜோட லெவல் 9க்கு போறதுக்கு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் குயிஃபாங் நீ அந்த கிரேட் டீமனையே கொண்டுட்ட, இதையும் அப்படியே கொண்டுரு அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் வெறும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கான், அந்த பீஸ்டும் இப்ப வாய்ட் ஸ்டேஜ்ல பிரேக் த்ரூ பண்ணிட்டு இருக்குது. இவங்க 2 பேத்துக்கு எப்படா மேட்ச் ஆகும், இவனால எப்படி அதை தோக்கடிக்க முடியும், நானே அந்த பீஸ்ட கொல்ல முடியாம தோத்து போயிட்டேன், இந்த பொடி பையனால என்ன பண்ண முடியும், அந்த டீமன் ஃபுல்லா பிரேக் த்ரூ பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி தேடுங்கடா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவோ என்னது அந்த சாண்ட் செல்ல உடைக்கணுமா, ஏன்டா இதை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்களா, இப்ப பாருங்கடா நான் முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போறான். பதிலுக்கு அந்த பீஸ்டும் சாண்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க இவன் ஒரு அட்டாக் பண்ணி அதை தடுக்கிறான். அங்க பார்த்தா நம்ம டீமே ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஜம்பை போட்டு டேய் இதை அட்டாக் பண்ண அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன், என்ன நீங்க கவர் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ சுத்தி சாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண போகுது அடங்குது. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் என்னால அவனை பார்க்க முடியல, அந்த பொடி பையன் சீன் போட்டு போய் இப்ப செத்து போயிட்டானா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பார்க்க முடியலையா அப்படின்னு அந்த சாண்ட்ல ஒரு ஸ்லாஷா போடுறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவர்லாம் ஆடி போய் என்னது இவன் ரொம்பவே கேஷுவலா சண்டை போட்டு எடுக்கிறான், யாரா இவன், இவனை எங்க இருந்தரா புடிச்சிட்டு வந்தீங்க, இவன் என்ன ஹியூமனா இல்ல வேற ஏதாவது டீமனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்டோட முட்டை கிட்ட போய் வணக்கண்டா என்ன பண்ற, கெஸ்ட் வந்துக்கிறாங்க, ஊட்ட விட்டு வெளியே வந்து அவங்கள வெல்கம் பண்ணுன்னு உனக்கு பெரியங்க சொல்லி கொடுக்கலையா, சரி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு என்னெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, நான்லாம் வந்து கதவை தட்டணும்னா இல்லையா, நீ தான் கதவை திறக்கல, இப்ப கதவை உடைக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்டோட அந்த ஷெல்லுல போய் குத்திட்டான். அதுவும் கிராக் விட்டு அந்த ஷெல்லு எல்லாம் உடஞ்சு போச்சு. அதுக்குள்ள ஏதோ உருண்டையா ஒரு பீஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிச்சிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் என்னது அவன் அந்த டிஃபென்ஸை உடைச்சிட்டானா, அதுவும் தனியா உடைச்சிட்டானா, என்னால கூட முடியலையே, இவன் எப்படா பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்கிட்ட தான் அந்த லெஜெண்டரி லியோசாங் ஸ்வார்ட் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மான்ஸ்டரும் யாரா என்னோட கல்டிவேஷனை தடுத்தது, நான் உங்க எல்லாத்தையும் எறும்ப கொல்ற மாதிரி கொல்றேன் அப்படின்னு டெரரா சொல்லுது. இந்த பீஸ்டும் ஜெயஜாண்டியா நின்னுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அதுக்கு முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியுமோ
என்னமோ பண்ணிக்க அப்படின்னு நின்னுட்டு இருக்கிறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இது என்னதுடா இது கூட எப்பறா எங்களால சண்டை போட முடியும், முதல்ல அங்க இருந்து தப்பிச்சு ஓடி நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு கதறிட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம கோசன் ஃபிளவரும் அச்சமில்லை ஓடு அப்படிங்கிற மாதிரி இந்த டெசர்ட் லார்டோட கல்டிவேஷனை மட்டும் இப்ப கெடுத்தது இல்லாம இதையும் கோவப்படுத்தி விட்டோம், நம்ம கதை முடிஞ்சுடா, ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு கதறிட்டு ஓடுறான். அப்ப நம்ம லின்லானோ போங்கடா சீக்கிரமா போங்க அப்படிங்கிறான். நம்ம ஃபெங்ஜியானோ நாங்க 2 பேரும் குயிஃபங்கோட நின்னு சண்டை போட போறோம் அப்படிங்கிறான். அந்த கோசன் ஃபிளவரும் என்னடா சொல்றீங்க, இந்த மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை போட போறீங்களா, இந்த மாதிரி பண்ணீங்களா இந்த மான்ஸ்டர் உங்களோட எலும்பு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஓடுங்கடா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம லின்லானோ பிரதர் குயிஃபங்க இப்ப எங்களோட லாயலிட்டியை உங்களுக்கு காட்டுறோம் அப்படிங்கிறான். அப்புறம் லின்லானோ நம்ம கண்டிப்பா அந்த பீஸ்ட்டை தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் சரி நாம இந்த பீஸ்ட்டை கொன்னோட்டி இதுகிட்ட இருந்து கிடைக்கிற மெட்டீரியலை எப்படி 3 பேரும் பங்கு போடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறான். அந்த மான்ஸ்டரும் நீங்க வெறும் ஹியூமன்ஸ் தான், உங்களால என்ன எதிர்த்து சண்டை போட முடியும்னு நினைச்சீங்களா, நீங்க நினைச்சது தப்புன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு வாய்டு ஸ்டேஜ் லோ டயர் டீமன் டெக்னிக் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பெரிய சாண்ட் நீடில் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம டீம் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு டேய் இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு ஜாக்கிரதையா இருங்கடா அப்படிங்கிறான். அந்த அட்டாக் பார்த்தா நம்ம ஹீரோவை தாண்டி போய் நம்ம லின்லானையும் ஃபெங்ஜியானையும் அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் ஃபெங்ஜிங் லின்லான் அப்படின்னு கத்துறான். அவனுங்க 2 பேரும் அந்த அட்டாக்ல பறந்துட்டானுங்க. அப்ப அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து ஹியூமன் உனக்காக அந்த 2 பேரும் சாவ போறானுங்க, அது மட்டும் இல்லாம நீயும் அவங்க கூட சேர்ந்து சாக தான் போற, நான் தாண்டா இந்த டெசர்ட்டோட டெசர்ட் லார்டு, இன்னைக்கு உங்களை கொல்ல போறோம் அப்படின்னு நிறையவே சாண்ட் நீடில் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்து அவனுங்க 2 பேரும் உன்னோட கல்டிவேஷன்ல அதிக லெவல்ல இருக்கானுங்க, ஆனா அவனுங்க அந்த அட்டாக்ல மாட்டிட்டானுங்க, நீ வெறும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்க, நீ எப்பறம் அதுல இருந்து தப்பிச்ச, சரி இதை எப்படி தடுக்கிற அப்படின்னு பார்க்கலான்ட்டு அந்த மொத்த நீடில்ஸையும் நம்ம ஹீரோ நோக்கி அனுப்புது. நம்ம ஹீரோ அவனோட வாயில ஒரு பில்ல போட்டு ஆமாண்டா நீ கரெக்டா தான் சொன்ன, கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இதை தடுக்க முடியாது, ஆனா வாய்டு ஸ்டேஜுக்கு போனா தடுக்க முடியல அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வாய்டு ஸ்டேஜோட லெவல் 1க்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்த எல்லா அட்டாக்கையுமே அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணிட்டான். அப்ப அந்த மான்ஸ்டரும் என்னது வாய்டு ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் ஆகிற ஒரு பில்லா, அது மட்டும் இல்லாம இவனோட ஆரா முன்ன இருந்ததை விட இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. அப்புறம் இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சரி எது வந்தானா டேய் ஹியூமன் உன்னை என்னை கொல்றான் அப்படின்னு வாய்டு ஸ்டேஜ் அப்பர் டீமன் டெக்னிக் பிளேசிங் சாண்ட் ஹில் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு சரி இப்ப இதை பாரு அப்படின்னு லியோசங் செகண்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அந்த மான்ஸ்டரும் இல்ல இது எப்படி நடந்துச்சு, அது என்ன டீமன் சோடா அப்படின்னு ஷாக் ஆகுது. கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபரான மணி சரவணகுமார் அப்படிங்கிறவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அப்படியே அவருக்கு விஷ் பண்ணிருங்க. கைஸ் இந்த மானால ஏன்னா வியூஸே போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல, அதனால இந்த வீடியோக்கு ஒரு 2K இல்லைனா 2.5K வியூஸ் வந்து ஒரு 500 லைக்ஸ் வந்தா தான் என்னால அடுத்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மானுவை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானுவாவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. நான் இதுக்கு மேல அதையாவது போலான்னு பாக்குறேன். அதில் என்ன ஒரு 9 சாப்டர் வரும். இந்த வீடியோக்கு வியூஸ் போல அப்படின்னா எனக்கு அடுத்த சாப்டர் கிரியேட் பண்றதுக்கு சுத்தமா மோட்டிவேஷன் இருக்காது. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.